இனிய காலை வணக்கம். மகதிஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் உத்தான் புருஷ்டாசனா. உத்தான் புருஷ்டாசனா 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு சிறிது ஓய்வுக்கு பின் மூச்சு சுவாசம் முடிந்த பிறகு ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ பொதுவாக ஆசனம் செய்வதனால் என்னென்ன நன்மைகள்னு ஓரளவுக்கு பொதுவாக பார்க்கும். ஆசனம்லாம் பண்ணாவே நம்ம உடம்பும் மனதும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சரி, நம்மளுக்கு சரியான முடிவுகளையும் எடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஆசன பயிற்சிலாம் தொடர்ந்து செய்யணும். இதுமாரி ஓப்பன் பிளேஸ்லாம் செஞ்சிங்கன்னா, நல்லா இயற்கை காற்றோட்டம் நிறைந்த இடத்துல செஞ்சிங்கன்னா இன்னும் மிகுந்த நன்மைகளை பெற முடியும். முடிஞ்ச அளவு பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுங்கள். நடைப்பயிற்சி பண்ணுங்கள், ஆசனம்லாம் பண்ணுங்கள், பிராணாயாமம், நாடி சுத்தி, அதுமாரி பயிற்சிலாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உடம்பையும் மனதையும் நம்மளால் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள முடியும். உங்களது உடல் பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு உத்தான் புருஷ்டாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். ரெண்டு 4 5 6 7 8 9 10. அப்படியே முட்டி போட்டு முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி நல்லா தள்ளி முட்டி போட்டு ரெண்டுத்தையும் இப்படி சம்பளம் உடைச்சிட்டு எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜே. இரண்டு கையிலும் சிம்மத்தை வைத்து கொண்டு இப்பொழுது பழம் பற்றிய தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்வோம். இன்று பார்க்கக்கூடிய பழம் பலாப்பழம். இந்த பலாப்பழம்லாம் சாப்பிட்டோம்னா எவ்வளோ நன்மைகள்னு பார்க்க இருக்கிறோம். இந்த பலாப்பழம்லாம் சாப்பிட்டோம்னா புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பிளனவாய்டுகள் அதிகம் அந்த இதில் இருக்குது. வைட்டமின் கி, பொட்டாசியம், கால்சியம், காப்பர், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள்லாம் இந்த பலாப்பழத்தில் அதிகமாக கிடைக்கிறது. அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்னால் தைராய்டு நோய்கள் வராமல் தாக்கப்படுகின்றன. எலும்பு தேய்மானத்தை தடுத்து எலும்பை பலப்படுத்துகின்றன. இந்த பலாப்பழம் சாப்பிட்றதுனால இரத்தத்தில் உள்ள சோடியத்தின் அளவை அதிகரிக்கின்றன. அப்புறம் கண்களில் பிரச்சனைலாம் இல்லாமல் கண்களில் புதிய செல்களை உருவாக்கி கண் நோய் வராமல் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த பலாப்பழம் சாப்பிட்டோம்னா இவ்வளோ நன்மைகள் இந்த உடம்புல இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த கோடை சீசன்லலாம் பலாப்பழம்லாம் அதிகமாக கிடைக்கும். சின்ன வயசு பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவு பலாப்பழம்லாம் அதிகமாக வாங்கி கொடுங்க பசங்களெலாம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் இந்த பலாப்பழத்தை பற்றி ஐயா ஆசைப்பட்டார், அதனால் சொல்லணும்னு ஆர்ஜி அவர்கள் ஆசைப்பட்டார், அதனால் அவர் சொல்லிட்டோம். இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா முக்கணிகளில் ஒன்று. மா பலா வாழை அந்த காலத்துலேயே அதை இது பண்ணிட்டு போயிட்டோம். மா பலா வாழைங்கிறத தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க.
இதுதான் வாழ்க்கையோட சிறந்த, அதாவது பூஜை புனகசக்காரங்களில் பண்ணும் விஷயங்களுக்குரிய விஷயங்களையும் இந்த விஷயங்களையும் சேர்த்து செஞ்சோம்னா எல்லா விஷயமும் அடங்கிடும். மா, பலா, வாழை. மா தோரணம் இல்லாமல் ஒரு விசேஷம் பண்ண மாட்டாங்க இந்துக்கள் பண்டிகையில். மா இலை அவ்வளோ பெரிய சக்திகளை கொண்டு வந்து அந்த மா இலை. வாழைப்பழம் இல்லாமல் பூஜை நடக்காது. மாம்பழம் பார்த்திங்கன்னா இந்த 18ஆம் பேரும் சொல்லுவோம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். மாங்கனி திருவிழானே சொல்லிட்டு காரைக்கிழமையாருக்கு மாங்கனி திருவிழாவே பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் கொஞ்சக்கூடிய மா, பலா, வாழை முக்கணிகள், மிகவும் சிறந்த கனிகளில் முக்கணிகள்லேயும் சிறந்த கனி அந்த பெலா. இந்த பலாப்பழத்தில் எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான நன்மைகள் இருக்குது. இரத்தத்தை உற்பத்தியை அதிகப்படுத்துது. இப்போது பார்த்திங்கன்னா 8 தான் இருக்குது, 12 இருக்குது, 8 தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தத்தோட இது. அதை அதிகப்படுத்தணும்னா இந்த பலாப்பழத்தை சாப்பிடணும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னா உடல் எதிர்ப்பு சக்தி. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த பலாப்பழத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அந்த புற்றுநோயை நீக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யுது. இந்த பலாப்பழத்தில் புற்றுநோயே வராமல் இருக்குது அப்படின்னா அந்த புற்றுநோய்னா என்ன செய்யுதுன்னா, புற்றுநோய்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, கட்டிகள் தான் புற்றுநோய் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒரு கட்டியாட்டம் வந்து அப்படியே அது வளர்ந்துக்கிட்டே போகும். அது சதைகள் தான் சதை அதிகப்படியான வளர்ச்சி, புண்ணாகி அப்படியே அதிகப்படியான அந்த புண்ணு ஆகி அதுதான் அந்த வளர்ச்சிக்காக சதை வளர்ச்சி தான், புண்ணோட சதை வளர்ச்சி தான் வந்து இந்த புற்றுநோய். அந்த இதெல்லாம் வெட்டி எடுத்துடும், அதாவது கரைச்சிடும். இந்த இதெல்லாம் புண்ணெல்லாம் கரைக்கக்கூடியதாக வளர்க்கறனால இந்த புற்றுநோய்க்கான சிறந்த பழமாக இந்த பலாப்பழம் விளங்குது. இந்த பலாப்பழத்தில் ஒன்று இல்லை 2 இல்லை நிறைய சக்திகள் கொண்ட மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது இந்த இதில். அதனால தான் இந்த பலாப்பழத்தை எல்லாருமே சாப்பிடலாம். நீங்கள் நான் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருக்கும் அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குது அந்த பலாப்பழம். அவ்வளோ பெரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுனால மிக சிறந்த பழம் அந்த பலாப்பழம். முக்கணியில் ஒன்றா இருக்கனால தினமும் சாப்பிடுங்க. தினந்தோறும் கிடைக்கும்போது அது தினந்தோறும்னா இப்போ சீசன், இந்த சீசனில் சாப்பிட்லாம். தினந்தோறும் கிடைச்சிடாது பலாப்பழம், தினந்தோறும் கிடைச்சிடாது. இப்போ பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை கூட சிப்ஸு கொண்டு வந்துட்டாங்க ஐயா, பலாப்பழ சிப்ஸு புரியுதா இல்லைங்களா? அதனால் அந்தமாரி சிப்ஸ்லாம் சாப்பிடாம நல்ல பழங்களாக சாப்பிடுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா எங்கள்கிட்ட உள்ள ஒரு நண்பர் ஒருத்தர் உதவி பொறியாளராக இருக்கார், இளமின் பொறியாளர். எல்லா விதமான இதையும் வந்து புதுசாக என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பார். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கிடைச்சது அந்த பலாப்பழ சிப்ஸ். என்ன அப்படின்னு கேட்டேன், பலாப்பழ சிப்ஸுங்க. அதை கொண்டாந்து இனிப்பாக இருக்குது, அந்த பலாப்பழ சிப்ஸே இனிப்பாக இருக்குது. என்ன செஞ்சிருக்கான், பலாப்பழத்தை அரிஞ்சு காய வச்சு அதை நல்லா வறுத்து அதை கொண்டாந்து கொடுத்துட்டான். அதையும் வத்தலை போட்டு செஞ்சு விட்டான். அப்போ பலாப்பழம்லாம் இருந்ததுன்னா திங்க முடியல, நிறைய கிடைக்குதுன்னா அதையும் சிப்ஸு போடலாம். நீங்கள் என்ன செய்யணும், வறுக்கக்கூடாது, சிப்ஸை காய வச்சு நல்லா அதை பதப்படுத்தி கொண்டாந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் அது காய போட்டால் அப்படி வராது. அதை என்ன செஞ்சுட்டான், எண்ணெயில் விட்டு வறுத்து விட்டான். அதனால் சிப்ஸாக கிடச்சிருச்சு. ஆனால் அது உடம்புக்கு கேடு தான், இருந்தாலும் பரவாயில்ல. கிடைக்காத நேரத்தில் அது சாப்பிட்றதுக்கும் நேரத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்துங்க, நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக இந்த உத்தான் புருஷ்டாசனா ஆசனம் பேர்லாம் பார்த்திங்கன்னா அதிசயமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அசரக்கூடிய ஆசனங்கள் பார்த்தா எளிமையாக தான் இருக்கும். அந்த ஆசனத்தை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ கஷ்டம் இருக்குது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆர்ஜே அவர்கள். உத்தான் புருஷ்டாசனா 2வது சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். எளிய பயிற்சி செய்து முடித்துவிட்டு உத்தான் புருஷ்டாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். ஏன் எளிய பயிற்சி செய்கிறோம்னா, அந்த ஆசன நிலைக்கு செல்கிறதுக்கு நம்ம உடம்பை வந்து தயார் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து இந்த ஆசன நிலை சில ஆசனம்லாம் கடுமையாக இருக்கும். இந்த எளிய பயிற்சிலாம் செய்துட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த எளிய பயிற்சிலாம் செஞ்சுட்டு இந்த ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி.
ஆழ்ந்த மூச்சு. உத்தான் புருஷாசனா 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இந்த உத்தான் புருஷாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள். இந்த ஆசனம் உதர விதானத்திற்கு பயிற்சி அளித்து, அடிவயிறு பயிற்சி அளித்து வழிபடுத்துகிறது. முதுகு பாதத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு இந்த ஆசனம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தோள்பட்டைகளுக்கு இடையிலுள்ள பகுதியில் ஏற்படும் இறுக்கத்தை, இந்த இறுக்கமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் போக்குறதுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த ஆசனம் உதர விதானத்திற்கு அப்படின்னா இந்த வயிறு, இந்த அடிப்பகுதி, இந்த பகுதியெல்லாம் உதர விதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிற்சி அளித்து வழிபடுத்துகிறது. முதுகு பாதத்தையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஆசனம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தோள்பட்டைகளுக்கு இடையில் உள்ள இறுக்கத்தை போக்குறதுக்கு இந்த ஆசனம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டெல்லாம் பலப்படுத்துகின்றன. இந்த கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, அது சம்மந்தமான நோயெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த ஆசனம் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த கை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா ஊன்றோம் இல்லையா, அதுமாரி பண்ணுறதுனால கையெல்லாம் நல்லா பலம் பெறுது, கால் பகுதியும் நல்லா பலம் பெறுகின்றன. இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து வந்தோம்னா சிறந்த பலன்களை நம்மால் அடைய முடியும். முடிஞ்ச அளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பாருங்கள். பார்த்து உரிய ஆசிரியர் துணை கொண்டு, ஏன் ஆசிரியர் துணை கொண்டு செய்யணும், நம்ம ஓரளவுக்கு பார்த்து இப்போ எங்கள் வீடியோ பார்த்து உங்களால் செய்ய முடியும். செய்ய முடிஞ்சாலும் கூட உங்களுக்கு சில குறைகள்லாம் இருக்கும். நம்ம சில பொசிஷன்லாம் நமக்கு தெரியாது. நம்மளை எதில் நின்று ஒருத்தவங்க பார்த்தா தான் அவங்களுக்கெல்லாம் இதை உணர முடியும், அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் ஒரு ஆசிரியர் துணை கூட செஞ்சோம்னா அந்த ஆசனம் வந்து சிறப்பாக இருக்கும். நம்ம முழுமையாக செஞ்சோம்னா முழுமையான பலன் வந்து நம்ம அடைய முடியும். நம்ம பொதுவாகவே ஆசனம்லாம் நம்ம செய்ய முயற்சி பண்ணாவே பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்சளவு உரிய ஆசிரியர் துணை கொண்டு செய்து பழகி வந்தோமானால் நம்ம வந்து சிறந்த நன்மைகளை நம்மால் அடைய முடியும். முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். ஆசனம்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நேரம் அதிகம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அப்படிலாம் இல்லை. ஒரு காலைல நம்ம எழுந்துச்சி நம்ம கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் இல்லை நம்ம நேரத்துக்கு தகுந்தால் போல் ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கினாவே போதும். நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக இதெல்லாம் காலையில் வந்து ஒரு 6 மணிலேருந்து ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் செய்யலாம். சில பேர் முடிஞ்ச அளவுலாம் 5 மணிக்கெலாம் கூட எழுந்துச்சி நம்ம காலை கடமையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆசனம்லாம் தொடர்ந்து பண்ணோம்னா இன்னும் உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அதுமாரி சாயங்கால நேரத்தில் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளெலாம் நம்ம இந்த ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து வந்தோம்னால் சிறந்த பலன்களை நம்மால் அடைய முடியும். நம்ம 2 வேளையும் செஞ்சோம்னா இன்னும் ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும். ஆனால் ஒரு வேளை செஞ்சோம்னா விட தொடர்ந்து 2 வேளையும் நம்ம பயிற்சி அளித்தோம்னா உடம்பு இன்னும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம வந்து இந்த ஆசனம் என்னத்துக்கு பொதுவாக செய்கிறோம்னா, நம்ம வெளியில் நம்ம பார்க்குறது நம்ம தோட்டம்லாம் நம்ம அழகாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் உள்ளூர் இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம உடம்பு என்ன இருக்குது எப்படி இருக்குலாம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் முடிஞ்சளவு நம்ம ஆசனம்லாம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம உள்ளுறுப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாமலே பலப்படுத்திக்கிறோம். அதுக்கு தான் இந்த ஆசனம்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். ஏன்னா ஆதி காலத்தில் வந்து நம்ம வந்து உடல் உழைப்புலாம் அதிகம் வந்துச்சு. நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் வந்து காலையிலே வயக்காட்டில் போய் வேலைலாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களெலாம் எந்த ஒரு பயிற்சியும் தேவையில்லை. நம்ம வந்து எளிமையான வேலை தான் செய்கிறோம். நம்ம இப்போ சைக்கிளில் கூட நம்ம அதிகமாக போகிறதில்ல. நம்ம சைக்கிள்லாம் மீச்செலாம் போனோம்னா பெரிய நன்மை உடம்புக்கு. நம்ம உடம்புல உள்ள அனைத்து பகுதியிலும் நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். நம்ம சைக்கிள்லாம் கூட இப்போ அதிகமாக ஓட்டலை, எங்கே போனாலும் பைக்கில் தான் போகிறோம். நம்ம சின்ன வயசு பசங்களுக்கும் நம்ம பைக்கு தான் கொடுக்குறோம். அந்த பயிற்சிலாம் நம்மளுக்கு அதிகமாக குறைஞ்சிட்டு, அதுமாதிரி உடல் உழைப்பும் குறைஞ்சிட்டு, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இதுமாரி ஆசனம்லாம் தொடர்ந்து செஞ்சோம்னா நம்ம உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அதனால் முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்களில் பக்கத்தில் உள்ள ஆசிரியர் துணை கொண்டோ இல்லைன்னா நிறைய இப்போ யோகா சென்டர்லாம் நிறைய இடங்கள்ல இருக்குது. அந்த இடத்துலலாம் போய் சேர்ந்து நல்லா தகுந்த ஆசிரியரை நல்லா தேர்ந்தெடுத்து இந்த ஆசனங்கள்லாம் தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். நன்றி ஆர்ஜி அவர்களே. கருத்துக்கள் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், கவனத்துக்கு கொண்டு போய் அவங்க உள்ளுணர்ந்தால் மட்டும்தான் சிறந்த விஷயம். சரி, நாட்டு நலன் பயக்கும் 4 விஷயங்கள் அப்படிங்கிற மாரிலே நாட்டு நலன் பயக்கும் 4 விஷயங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நுங்கு கிடைக்கும், பனை நுங்கு.
அதுக்கு உடலுக்கு மிகவும் சிறந்தது. சரி, அது வாங்கி சாப்பிட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு நன்மை செய்கிற மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு கன்றை நடுங்க. ஒரே ஒரு பனைமரம் உங்கள் உள்ளூரில் ஒரே ஒரு பனங்கன்றை நட்டு அந்த வளர்த்துருங்க. அது பல பேருக்கு பலன் கொடுத்துரும். பல்லாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமிக்கக்கூடிய விஷயங்களை, பல்லாயிரம் லிட்டர் தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரே ஒரு பனைமரம் 10,000 லிட்டர் தண்ணியை சேமிக்குது. ஆச்சரியமான விஷயம்தான் ஐயா. அனைவரும் சொல்லிட்டு போன விஷயங்கள் தான் நாங்களும் சொல்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த பனைமரத்தோட பலன் இவ்வளோ இருக்கும்போது, அந்த பனைமரத்தை உங்கள் ஊரில் ஒரு மனிதர் உங்கள் ஊரில் ஒரே ஒரு கன்றை நடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மனம் தொட்டு சொல்கிறோம், ஒரே ஒரு கன்று நடுங்க. நாங்கள் ஒரு 50 கன்று நடலான்னு நான் இருக்கேன். இந்த வருடத்தில் ஒரு 50 கன்று எங்கள் காவேரி பகுதி ஓரத்தில் ஒரு 50 கன்றுகள் நண்பர்கள் உதவியுடன் ஒரு 50 கன்றுகள் நடலான்னு இருக்கேன். அந்த முழு முயற்சியில் இருக்கேன். இன்னும் அதற்கான ஏற்பாடுகள்லாம் இல்லை. 50 கன்றுகளை கண்டிப்பாக நடப்பட்டு, அந்த ஒரு கன்று நட்டால் உடனே வந்துடும் நினைக்காதீங்க. ஒரு வருஷம் கழித்து தான் அதோட இதை பார்க்கலாம். இதில் வெளியில் பார்க்கலாம். ஒரு வருடம் கழித்து தான் பார்க்கலாம். இப்போ வர்ற தண்ணிக்கு ஓரத்தில் ஏதாவது போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அடுத்த வருஷம் தண்ணிக்கு முளை கட்டியிருக்கும். அப்படியே அது இன்னும் ஒரு 4 வருடம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே ஒரு அகலமான செடியாக நல்லா வளர்ந்து வரும். அது அப்படியே வளர்ந்துச்சுன்னா ஒரு 10 வருடம் கழிச்சுன்னா அதை 10 வருடத்தில் பனையோட பலன்களை அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம். 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்தில் பனையோட பலன்களை அனுபவிக்கலாம். என்னோடய எண்ணம் எண்ண ஓட்டம் இருக்கிறது. 50 கன்றுகளை நடுவதாக முதலில் இடம்பெற்றிருக்கோம். அது 50 500 ஆகணும், 500 1000 ஆகணுங்கிற எண்ணம் ஓட்டம் இருக்குது மனசுக்குள்ளார. பொது நலத்துடன் ஒரு சேவையை செய்வதிலும் மனநிறைவு. என் ஊருக்கு நான் இருந்த காலத்தில் என்னால் முடிந்த ஒரு 10 கன்றுகளையாவது நட்டு அதன் பலனை மக்களுக்கு தர வேண்டும் என்ற மனநிலை. நீங்களும் அதையே செய்யுங்கள். இதுவே இன்று கருத்து கண்ணாயிரம் பகுதியாக வைத்து இந்த நிறைவை ஆர்ஜி அவர்கள் முடித்து வைப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் நம்ம மரம் வளர்க்குறதுக்கு முக்கிய பங்கு வைக்கிறோம்? பனைமரத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, பனைமரம் இருக்குன்னா அது இருக்கிற இடத்துல ஒரு குளம் அளவுக்கு, ஒரு குட்டை அளவுக்கு என்ன பண்ணால் தண்ணீரை சேர்த்து வச்சுக்குது ஒரு பனைமரமே. அதுமாரி அதிகமான பனைமரம்லாம் வச்சுன்னா நம்ம தண்ணியை ரொம்ப தூரம் கீழே விடாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்மளுக்கு விவசாயம்லாம் பண்ணுறதுக்கு ஏதுவாக நம்மளுக்கு குறிப்பிட்ட இடத்துல தேக்கி வச்சுக்குது. அதுக்காக தான் பனைமரத்துக்கு மிகவும் முக்கியமான பங்கு. இயற்கை நம்மளுக்கு அவ்வளோ கொடுக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையானது, நம்மளுக்கு எல்லா இயற்கை நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மையும் நம்மளுக்கு அளிக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மரத்தெல்லாம் அதிகமாக வெட்டிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நம்ம இல்லாமல் முடிஞ்சளவு மரத்தெல்லாம் வளர்க்கணும். நம்ம இயற்கையெல்லாம் கோபம் ஆனிச்சுன்னா நம்மளாலாம் வாழவே முடியாது. அப்படி அது தும்சம் பண்ணிட்டு போயிடும். அதனால் முடிஞ்சளவு மரம்லாம் அதிகமாக வளருங்க. சாலையோரங்கள்லாம் வளருங்க. வயல்லாம் இருக்குது, கிராமத்துலாம் நிறையாலாம் இருக்குது. முடிஞ்சளவு மரம்லாம் இந்த லைன்லலாம் அதிகமாகலாம் வச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் வெட்ட வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. அதனால் முடிஞ்சளவு அந்த ஈபி லைன்லாம் இல்லாமல் இந்த டவர் லைன்லாம் போகுதுல்ல, அந்த கீழெலாம் வைக்கிறத வச்சுட்டு கொஞ்சம் ஓரமாக மரம் நம்ம வைக்கிறப்பயே பிளான் பண்ணி வைக்கணும். பின்னாடிக்கு எதுலேயும் இடிபடாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இயற்கை இந்த மரங்கள் கோடான கோடி நன்மைகளை நம்மளுக்கு அளிக்கிறது. நம்ம ஓரளவுக்கு சந்தோஷமாக தான் ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பூமி வெப்பமாகிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம அதெல்லாம் தடுக்கணும்னா மிகவும் முக்கியம் அதை எதிர்க்கிறதுக்கு மரம் அதிகமாக வச்சால்தான் நம்மளால் அதை சமாளிக்க முடியும். அதனால் முடிஞ்சளவு மரம் அதிகமாக வைங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பனைமரம்லாம் அதிகமாக வைங்க. பனைமரம், அந்த ஆலமரம், அந்த அரச மரம்லாம் அதிகமாக வைங்க. பனைமரம்லாம் அவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு அளிக்கிறது. அதனால் முடிஞ்சளவு உங்களால் என்ன மரம் வைக்க முடியுமோ ஒரு மரம் வைக்கிறது பெரிய பெரிய விஷயம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோரும் பரபரப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்சளவு மரம்லாம் வைங்க. வச்சு இந்த இயற்கையோட சார்ந்து வாழ பழகுங்க. மகதீஷியின் தினம் ஒரு யோகா சேனலில் நாளை இன்னொரு ஆசனத்தில், ஒரு சிறப்பான ஆசனத்தில் உங்களோட சந்திக்க காத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.